அறிவுள்ள பொருள், அறிவற்ற ஜடப்பொருள், இதையெல்லாம் எவனொருவன் தனக்கு உடலாக கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நாராயணன் என்று பெயர். இது மட்டுமல்ல, ஜலத்தையே தனக்கு ஆதாரமாக எவன் கொண்டிருக்கிறானோ அவன் நாராயணன். அந்த பெருமானை நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று கொண்டாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். என்னென்னைக்கும் இருக்கிறவன் இறைவன். இன்ன காலத்திலே இருந்தான், இன்ன காலத்திலே இருப்பான், இப்போதில்லை, முன்பில்லை, பின்பில்லை, இப்படியெல்லாம் சொல்லவே போகாது. என்னென்னைக்கும் இருக்கிறவனாயித்தே அவன். அது மட்டுமல்ல, இன்ன இடத்திலே உண்டு, இன்ன இடத்திலே இல்லை என்று பாகுபடுத்தியும் பார்க்க முடியாது. எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறவன். எனவேதான் அவனுக்கு நாராயணன் என்று பெயர். அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற குதூகலத்தோட ஆழ்வார் இந்த சந்நிதிக்கு வருவதையும் நாம் நன்கு தரிசித்து கொள்ள வேண்டும். ஆழ்வாரோடு கூட நாராயணனை நாமும் திருவடி தொழ வேண்டும். நரர்களான நமக்கெல்லாம் ஆதாரமே நாராயணன் தானே. அவன் அருளை வேண்டி நிற்பது நம்முடைய கடமை. எப்படி பிரார்த்திப்பது? ஆழ்வாரை முன்னிட்டு கொண்டுதான் பிரார்த்திக்க வேண்டும். நமக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்க தெரியுமே ஒழிய ஆன்ம நன்மைக்கென்னு பெருமானிடத்திலே பிரார்த்திக்க நமக்கு தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்கிறவர் திருமங்கை ஆழ்வார். நான் பாடின பாசுரங்களை பாடுங்கோள், பகவான் உங்களுக்கும் இறங்குவான், எனக்கு இறங்கினார் போலே உங்களுக்கும் இறங்குவான் என்று திருமங்க மன்னன் சொல்லாமல் நமக்கு சொல்லுகிறார். ஆக அவரோடு சேர்ந்து இந்த திவிதேசத்து எம்பெருமானையும் சேவித்துக் கொள்ளுவோம். மணிமாடக் கோவில். திருமங்கையாழ்வாரின் திருநாங்கூர் மங்களாசாசன வைபவத்திலே 3 நாட்களும் தமிழ் விழா காணும் திவ்ய தேசம் மணிமாடக் கோவில். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா என்ற வேத வாக்கியத்தின்படி நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று திருமங்கை மன்னன் வேத வாக்கியத்தின்படியே ஸ்ரீமன் நாராயணனை மங்களாசாசனம் செய்தார். நரநாரணனே என்று திருமங்கையாழ்வார் பாடியமையால் வட இந்திய பத்ரிகாசிரமத்தில் கோவில் கொண்ட எம்பெருமானே தென்னிந்திய பத்ரி என்று போற்றப்படும் மணிமாடக் கோவிலில் உரைகின்றான் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. அந்த நாராயணனை மங்களாசாசனம் செய்ய மணிமாடக் கோவிலுக்கு மஞ்சள் குலி மண்டபத்திலிருந்து வருகிறார் மங்கை மன்னன். கருமா முகில் போல் காட்சி தரும் எந்தாய் எமக்கே அருள்வாய் என மணிமாடக் கோவில் நாரணனை கலியனும் தமிழ் மாலை கொண்டு பாடி பரவசமுற்றார். இந்த மணிமாடக் கோயில் நெடுமாலை வணங்கித் தொழுவோர் விரிந்த வெண்குடை கீழ் அமர்ந்து அரசாழ்வர் என்பதே ஆழ்வாரின் வாக்கு. இப்படி தன்னுடைய பெரிய திருமொழியிலே 3ஆம் 10, 8ஆம் திருமொழியில் மணிமாடக் கோவில் நாரணனை 10 பாசுரங்களால் மகிழ்ந்து பாடினார் மங்கை மன்னன்.
திருக்கரம்பனூரில் தங்கி திருவரங்கனுக்கு திருப்பணி செய்து உத்தமனை பாடிய திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் உரையும் புருஷோத்தமனையும் மங்களாசாசனம் செய்ய மணிமாடக் கோவிலில் இருந்து எழுந்தருள்கிறார். புருஷோத்தமன் என்று சொன்னால் புருஷர்களிலே உத்தமன், அவன்தானே மிகச்சிறந்த புருஷன். ஆகவே அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு ஜீவாத்மாக்கள் அனைவரும் பத்னி பிராயர்களாகத்தான் அமைந்திருக்கிறார்கள். அதாவது அனைவருமே பகவானுக்கு மனைவிமார்கள். கணவன் அவன்தானே. ஒரு கணவனை கண்ட குலமகள் எப்படி நடந்து கொள்வாளோ அப்படித்தான் திருமங்கையாழ்வாரும் நடந்து கொள்ளுகிறார். கணவனை கண்டவுடனே ஏற்படுகிற நாணம், அதையும் ஆழ்வாரிடத்திலே பார்க்கலாம். கணவனை கண்டவுடனே ஏற்படுகிற அன்பு, அதையும் ஆழ்வாரிடத்திலே நாம் அனுபவித்துக் கொள்ளலாம். இங்கிருந்து திருமங்க மன்னன் புறப்பட்டு புருஷோத்தமன் கோயில் என்று கொண்டாடுகிறோம். வன்புருடோத்தமம் என்று சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள். அந்த சிதிக்கு எழுந்தருளுகிறார். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் இது. மாலை பொழுதிலே இந்த திருத்தலத்துக்கும் வந்து சேருகிறார். பல பக்தர்கள் புடைசூழ ஆழ்வாரை வரவேற்கிறார்கள். எல்லாருமாக சேர்ந்து அந்த திவ்யதேசத்து எம்பெருமானுக்கென்ன ஆழ்வார் பாடிக் கொடுத்திருக்கிற பாசுரங்களை பாடுகிறார்கள். ஆழ்வாருக்கும் சந்தோஷம், பாசுரங்களை கேட்ட உகப்பு புருஷோத்தமனுக்கும் ஏற்படுகிறது. ஆக புருஷோத்தம பெருமானையும் குமுதவல்லி நாச்சியாரோடு கூட ஆழ்வார் தரிசிக்கிறார். திருவன் புருடோத்தமம். திருநாங்கூரிலே ஆழ்வார் ஆச்சாரிய பெருமக்களோடும் புருஷோத்தம நாயகியோடும் புருஷோத்தம பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். எம்பெருமான் எடுத்த அவதாரங்களிலே அயோத்தியா ராமனை அவதார புருஷன் என்றே உரைப்பர். அந்த அயோத்தியா ராமனே வள்ளல் தன்மை கொண்ட வன் புருஷோத்தமாய் எழுந்தருளி ஆச்சாரிய வள்ளல் மணவாள மாமுனிகளுடன் திருமஞ்சனம் கண்டருள்கின்றார். கம்பமா கடலடைத்து இலங்கை அரசனை அம்பினால் அறுத்து அவன் தம்பி விபீடனனுக்கு அரசை அளித்தவனே ராமன். அந்த ராமனே திருநாங்கூர் வன்புருஷோத்தமத்தில் காட்சி அளிக்கிறார் என்கிறார் திருமங்கையாழ்வார். அது மட்டுமா, காளியன் தலைமீது களிநடனம் புரிந்த கண்ணன் இவனே. 4 வேதங்களுடன் 5 வேள்வியோடு ஆரங்கம் உரைக்கும் அந்தணர் வாழும் திருநாங்கூரில் புருஷோத்தமனாய் எம்பெருமான் உரைகின்றான் என்பதே ஆழ்வாரின் வாக்கு. அதன்படி மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த மங்கை மன்னன் என்று மணவாள மாமுனிகளும் மங்கை மன்னனை குறிப்பிட்டார். திருவரங்கன் உரைத்த திருமந்திரம் கேட்டு திருந்தி உத்தமனாய் வைணவ பணி செய்த குமுதவல்லி மணாளனும் குறை நீங்க பெற்றவராய் புருஷோத்தமனை காண வன் புருடோத்தமத்திற்கு எழுந்தருள்கிறார்.
திருமொழி 4ஆம் பத்து 2ஆம் திருமொழியில் திருநாங்கூர் வன்புருடோத்தமனை 10 பாசுரங்களால் பெருமை பொங்க பாடி நின்றார் மங்கை மன்னன். தன் நாயகியோடு ஏக ஆசனத்தில் எழுந்தருளியிருக்கும் புருஷோத்தமனையும் தரிசிக்கின்றோம். கல்மாரி காத்த கண்ணனை, வன்புருடோத்தமனை அருள்மாறி பாடிய 10 பாசுரங்களை கொண்டு வணங்குபவர் உலகில் எண்ணிலாத பேரின்பம் முற்று வாழ்வர் என்றும் முடித்து வைக்கிறார் ஆழ்வார். செவிக்கு உணவான பாசுரங்கள் இந்த திருத்தலத்திலே உண்டு. அது மட்டுமல்ல, காலையிலே பார்த்தன் பள்ளியிலே தானே அத்தனை பேரும் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு பகல் உணவு முடித்தார்கள். சாயங்கால உணவுக்கு ஆழ்வார் கூடவே நாம் வருகிறோம் என்னால் நம்மை ரட்சிப்பது அவர் கடமை அல்லவா? அவர்தானே பார்த்து கொள்ள வேண்டும். ஆக சாயங்கால உணவுக்கும் ஆழ்வாரைத்தானே நாம் நம்பி இருக்கிறோம். புருஷோத்தமன் கோயிலிலே விசேஷமாக எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் தளிகைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அனைவருக்கும் அது பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. எல்லாரும் அதை பெற்று தாங்களும் கொண்டாடுகிறார்கள். அதையும் இந்த திருத்தலத்திலே நாம் கண்டு களிக்கலாம். ஆக புறப்பட்டு மஞ்சள் குளி மண்டபத்திலே திருமஞ்சனம் கண்டருளி அங்கு நின்னும் மணிமாடக் கோயிலுக்கு வந்து சேர்ந்து நாராயணன் எம்பெருமானை சேவித்து அவனிடமிருந்து அனுமதி பெற்றுக் கொண்டு புருஷோத்தமன் கோயிலுக்கு ஆழ்வார் வந்து சேர்ந்திருக்கிறார். இது என்னத்துக்காக ஒரு திருத்தலமாக போகிறார்? விஷயம் இருக்கிறது. அனைத்து எம்பெருமான்களையும் ஒரு சேர ஓரிடத்திலே சேவிக்க வேண்டும் என்கிற பாரிப்பு ஆழ்வாருக்கு இருக்க, எனவே அனைவரையும் அழைப்பதற்காகத்தான் செல்லுகிறார். அப்படி அழைத்து மறுநாள் மங்களாசாசன வைபவம் கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணம் ஆழ்வாருக்கு இருக்கிறது. நாம் அதனையும் பிற்பாடு தரிசிக்கத்தான் இருக்கிறோம். மங்கை மன்னன் செந்தமிழ் கொண்டு மணிமாடக் கோவில் நாராயணனை, திருநாங்கூர் வன்புருடோத்தமனை புருஷோத்தம நாயகியுடன் வணங்கி மண்ணு புகழ் மணவாள மாமுனிவன் பொன்னடியில் சரண் புகுந்து நிற்போம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னுமோர் நூற்றாண்டிரும் என்று வாழ்த்துப்பா பாடி ஓங்கி உலகளந்த உத்தமனின் திருவருள் பெறுவோம்.